அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் வளர்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு திதி வருகிறது. அந்த திதிக்கேற்ப நாம் சில தெய்வங்களை வழிபடுவோமே ஆனால் நம் வாழ்க்கையில் சிறப்படைவோம். அதே போலத்தான் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமாக இருக்கின்றன. அந்த தெய்வத்தையும் ஒரு சிலர் வழிபாடு செய்கிறார்கள். இப்படியும் கிழமையும் திதியும் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது இரண்டும் சேர்ந்து வரும் நமக்கு அபரிவிதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அந்த பலன்களை நாம் முழுமையாக பெறுவதில் சில வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அந்த வேளையில் சில செயல்களை செய்யக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல ஒரு நாளைக்கு இந்த செயல்களை செய்ய வேண்டும், இந்த செயல்களை செய்யக்கூடாது என இருக்கிறது. அப்படி இந்த சஷ்டி திதியானது மாபெரும் செல்வங்களை அள்ளித்தரக்கூடியது மற்றும் குழந்தை பேறு அனைத்து வகையான நலன்களையும் வழங்கக்கூடியது. அதில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். பொதுவாக சஷ்டி திதி என்பது பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக பார்க்கப்படுகிறது. சஷ்டி விரதம் என்றால் குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய விரதமாகவே அனைத்து மக்களாலும் கருதப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற வேண்டும் என்பதற்காக பலரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தேய்பிறை சஷ்டி என்று விரதம் இருக்கும் பொழுது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்றும், வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயரும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது சுருக்கமாக சொன்னால் தேய்பிறை சஷ்டி என்பது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் போக்க வல்லது. வளர்பிறை சஷ்டி என்பது பண கஷ்டத்தையும் அடுத்ததாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாபெரும் செயல்களை கொடுக்க வல்லது. இந்த சஷ்டியானது கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் இருக்கின்ற நாட்களில் வருவாயானால் பரமுல் பெருமாளுக்கு உகந்தது. பொதுவாக குரு பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுகிறது. தந்தை குருவாக இருந்தவர்தான் முருகப்பெருமான். அதனால் கண்டிப்பாக இந்த நாட்களில் வரக்கூடிய சஷ்டி திதி என்பது பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு விசேஷமான திதியாக இருக்கிறது. மேலும் குபேரர் மற்றும் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு உகந்த திதியாகவும் லட்சுமி தேவிக்கு உகந்ததாகவும் இருக்கிறது. இந்த கிழமையில் வரும் இந்த சஷ்டி திதியானது வழிபடுவேனால், அதாவது புரட்டாசி மாதம் என்றாலேயே அனைத்து பண்டிகைகளுக்கும் உகந்த மாதமாக இருக்கும், பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்தில் கட்டாய முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களையும் பெற முடியும். இந்த சஷ்டி என்று நாம் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என ஆன்மீகங்கள் கூறப்படுகின்றன. அவை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது என்பது கூறப்படுகிறது. வெளியில் சென்று சாப்பிடலாம் என்று நினைக்காதீர்கள். அசைவம் முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. சுத்த பத்தத்தை பேணி காப்பது என்பதற்காகவே இதனை வைத்திருக்கிறார்கள். ஆகவே வீட்டில் தூய்மையான உணவுகளை செய்து சாப்பிடுவதே முறையாகும். அடுத்ததாக யாரிடமும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்குவது என்பது மாபெரும் பாவச்செயலாக மாறி உங்களுடைய செல்வத்தை இழக்க நேரிடுவீர்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சஷ்டி நாட்களில் யாரிடமும் எந்த பொருளையும் தானமாக கொடுக்கக்கூடாது. யாரிடமிருந்தும் திருப்பி தருகிறேன் என கூறி வாங்கிவிடாதீர்கள். இலவசமாகவும் வாங்கிவிடக்கூடாது. வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்து விட்டு பிறகுதான் எதனையும் வாங்கி மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே போலத்தான் தங்களிடம் இருக்கும் நகையை, அதாவது வங்கிகளில் கொண்டு போய் அடமானம் வைத்துவிட்டு பணம் திரும்பத்தான் வாங்க போகிறேன் என நினைத்து கொண்டு இந்த நாட்களில் இந்த நகை அடமானம் வைக்கும் மாபெரும் தவறை செய்துவிட வேண்டாம். பொதுவாக இந்த தங்கத்தை அடமான வைக்கக்கூடாது என்பது என கூறுவார்கள். முக்கியமாக இந்த வரத நாட்களில் காரணம் தங்கம் என்பது குருவின் அம்சத்தை பெற்றதாக திகழ்வதால், அதோடு சேர்ந்து இந்த சஷ்டி திதியும் வருவதால் அன்றைய தினம் நாம் தங்கத்தை அடமானம் வைத்தோம் என்றால் அந்த நம்மால் திரும்ப பெற முடியாத சூழ்நிலை உண்டாகும். கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடைக்க முடியாத நிலை உண்டாகும் என்பதே இந்த நாளாகும். குரு, குபேரர், முருகர் என மூவருக்கும் உகந்த தினமான இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி என்று கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையை பற்றி
பயன்பட்டே ஆக வேண்டும். இந்த மாதத்தில் வருகின்ற அனைத்து திதிகளும் மாபெரும் சக்தி வாய்ந்தது. அதிலும் இந்த வளர்பிறை சஷ்டியானது மாபெரும் உயர்ந்தது. மந்திரத்தில் உயர்ந்தது காயத்ரி, நதிகளில் புனிதமானது கங்கை நதி, பசுக்களில் சிறந்தது காமதேனு பசு, மலர்கள் சிறந்தது தாமரை, விரதங்கள் சிறப்பு மிக்கது தான் இந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் 3 ஆவை. வெள்ளிக்கிழமை விரதம், கிருத்திகை விரதம், கந்த சஷ்டி விரதம் ஆகியவற்றில் கந்த சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியத்தை அனுசரிக்கக்கூடியது என்பதற்காக மக்கள் அனைவரும் முருகனை நினைத்து பிரார்த்திப்பார்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக அகப்பையில் கரு வளரும் என்பது பழமொழி. இது மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஆகிவிட்டது. அதாவது சட்டியில் இருக்கும் உணவு, அதாவது சட்டியில் உணவு இருந்தால்தான் அகப்பையில் எடுத்து சாப்பிட முடியும் என கூறுகொண்டு இருக்கிறார்கள். இது தவறான பழமொழியாகும். சஷ்டியில் இருந்தால் முருகப்பெருமானை போன்று அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்பதே இந்த பழமொழிக்கான உண்மையான கருத்து. சஷ்டி திதி என்பது அமாவாசையில் இருந்து 6ஆம் நாள் வருவதாகும். 6 கார்த்திகை நட்சத்திரங்கள் முருகனுக்கு உகந்தவை. முருகனுக்கு 6 முகங்கள் உள்ளதால் சஷ்டி திதி முருகனுக்குரியதாகவே போற்றப்படுகிறது. பரம சிவனின் குமாரனான முருகப்பெருமானை சஷ்டி திதியில் வணங்கினால் கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும். முருகன் கையில் உள்ள வேல் ஞான சக்தியை குறிக்கிறது. அனைத்து துன்பங்களுக்கும் ஞான வேலால், அதாவது ஞானத்தினால் விளக்கும். சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவபெருமானால் கூட தனக்கு இறப்பு நேரக்கூடாது என்று வரம் கேட்டு பெறுகிறான். பின்னர் அவன் தேவர்களையும் மற்றவர்களும் கடுமையாக துன்பப்படுத்தி வருகிறான். இது குறித்து திருமால், பிரம்மா, இந்திரன் உள்ளிட்டோர் சிவபெருமானிடம் முறையிட்டனர். எனது சக்தியினால் பிறக்கும் மகன் சூரனை அடக்குவான் என கூறுகிறார் பரம்பொருள் சிவபெருமான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.